வணக்கம். ஏப்ரல் 13ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்த செய்தி நம்ம வீக்கெண்டில் பார்த்துருந்தோங்க. இன்றைக்கி ரியாக்ஷனாக பார்க்கும்போது நிஃப்டி 50 ஓப்பனிங்லேயே 2% வீழ்ச்சியை பார்த்துருந்தது. ஆயில் விலை அதிகரித்தது. பிரெண்ட் க்ரூட் $103 கடந்திருக்கு, 8% அதிகரித்தது. வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் 105க்கு மேலே போயிருப்பதாக NDTVயில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நிஃப்டி 50 நம்ம 11 மணி அளவில் பார்க்கும்போது 1.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புது முடிவு எடுத்திருக்கிறாரு. பிளாக்கேட் அறிவிச்சிருக்கிறாரு. என்ன இந்த பிளாக்கேட் அப்படின்றது தேடி பார்க்கும்போது தான் புரிஞ்சுதுங்க. இப்போ அவர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தடை செய்ய இருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. அவருடைய போர்க்கப்பல் வழியாக கப்பல்கள் செல்வதும் வருவதும் அவர் இப்போ கண்ட்ரோல் பண்ண இருக்கிறாருன்ற தகவல். இப்போ பிளாக்கேட்னா நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டது கப்பல் போகிறதுக்கும் வரதுக்கும் அவங்களுடைய நேவி ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் சில வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பிளாக்கேட் வைத்து ட்ரம்ப் என்ன செய்யிருக்கிறாருன்னா, ஈரானுடைய துறைமுகத்திற்கு வர கப்பல்களை அவர் நிறுத்த இருக்கிறாரு. ஸோ ஈரானுடைய சப்ளையும் அங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களையும் கட் ஆஃப் பண்ணுறாருன்றதான் சில வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிலர் சொல்லியிருக்கிறாங்க கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கும். ஸோ எந்த கப்பல் வரன்றது அவர் முடிவு செய்வார்னு. ஸோ ஒரு குழப்ப நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. ஈரான் எங்கள் கப்பல் மீது தாக்குதல் நடத்தினா பதில் தாக்குதல் பெரிய அளவில் இருக்கும்னு மிரட்டல் விட்டுருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். சைனா ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. மே மாதம் முதல் அவங்க சல்ஃபியூரிக் ஆசிட் ஏற்றுமதியை தடை செய்கிறாங்க, இல்லை புது கட்டுப்பாடுகளை விதிக்க இருக்கிறாங்க. இதனால் ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ்க்கு பாதிப்பு இருக்கும்ன்ற தகவல் பத்திரிகையில் கொடுத்துருக்குறாங்க. சில ஸ்டாக்ஸ் பாதிப்படையுன்ற அந்த ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸுடைய பட்டியலும் கொடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்பேட் ஃபர்டிலைசர் உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட். அதனால் சல்ஃபியூரிக் ஆசிட் தட்டுப்பாடு, விலை ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் சில லிஸ்டட் கம்பெனிகள் சல்ஃபியூரிக் ஆசிடை உற்பத்தி செய்கிறாங்க. அவங்களுக்கு இது பாசிட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைத்த சில கம்பெனிகளுடைய பெயர்கள் பாதல் கெமிக்கல்ஸ், டான்ஃபேக் இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் காப்பர் மற்றும் இந்துஸ்தான் ஜிங்க். இன்னைக்கு பாதல் கெமிக்கல்ஸ் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பொதுவாக மார்க்கெட் ரெட்டில் தான் இருந்தது. ஆனால் பாதல் கெமிக்கல்ஸ் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. வேறு ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்றது தெரியல. நிஃப்டி 50யோட டார்கெட் JPMorgan குறைச்சிருக்கிறாங்க. இயர் அண்ட் டார்கெட்னு நினைக்கிறேங்க 27,000 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 23,750 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி 50. டாடா கெமிக்கல்ஸ் மறுபடியும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வீக்கெண்ட் செய்தியில் நம்ம பார்த்துருந்தோங்க. டாடா கெமிக்கல்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம் பத்திரிகையில் சொன்னது டாடா சன்ஸுடைய லிஸ்டிங் மறுபடியும் அந்த பேச்சு துவங்கியிருக்கு. ஸோ டாடா சன்ஸ் லிஸ்டிங் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இன்றைக்கும் பொதுவாக மார்க்கெட் வீக்காக இருக்கக்கூடிய இன்றைக்கும் டாடா கெமிக்கல்ஸ் இன்ட்ராடேயில் 11% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. தொடர்ச்சியாக 4வது செஷனுங்க இன்றைக்கி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா கெமிக்கல்ஸ். 2024 மார்ச்சிற்கு பிறகு சிங்கிள் பிக்கஸ்ட் டே கெயின் இன்றைக்கி தான் நடந்திருக்கு டாடா கெமிக்கல்ஸ்க்கு. அதே போல் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 8% அதிகரித்தது. ஸ்விக்கி குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய துணை நிறுவனர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஹோல் டைம் டைரக்டர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறாரு. அவர் வேறு இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸில் கவனம் செலுத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வீழ்ச்சியை பார்த்துருக்க ஸ்விக்கி, அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இதை சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். ஆனால் பொதுவாகவே மார்க்கெட் இன்றைக்கி ரெட்டில் தான் இருந்திருக்கு. கோஃபோஜ் குறித்து NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க முன்னவே அறிவித்த செய்தி, என்கோரா நிறுவனத்தை வாங்குறாங்க, ஒரு AI சம்பந்தமான நிறுவனம். அதற்கான ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கோஃபோஜ். $2.5 பில்லியன் டீல் இது. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் மஹிந்திரா ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அவங்க ஏர்கண்ட் ஃபவுண்டரியில் 99% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதை அனைத்தையும் விற்பனை செய்யப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. வக்ராஞ்சி தரப்புல அப்டேட் இருக்குது. இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை வக்ராஞ்சி விற்பனை செய்ய இருக்கிறாங்க. AstraZeneca ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு இந்தியன் அத்தாரிட்டிஸ், சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருந்து அனுமதி கிடைச்சிருக்கு. அவங்களுடைய மருந்தை இறக்குமதி செய்து இந்தியாவில் விநியோகம் செய்வதற்கு லிம்ஃபோமா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க AstraZeneca ஃபார்மா இந்தியா.
குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனிக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து 1683 கோடி ரூபாய்க்கான நோட்டீஸாக இருந்தது. ரெக்டிஃபிகேஷன் ஆகி 1435 கோடி ரூபாயை குறைஞ்சிருக்கு. இது அசஸ்மெண்ட் இயர் 2024-25ற்கானது. லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மகாதியோ கார்னிக் ராஜினாமா செய்திருக்கிறாரு. HSBC 2 ரெனியூபிள் ஸ்டாக்ஸ்க்கு கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. 33% வரைக்கும் அதிகரிக்கக்கூடிய 2 ஸ்டாக்ஸ். அந்த 2 ஸ்டாக்ஸும் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆக்மே சோலார், மற்றொன்று கிளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ். வேறு ஏதாவது செய்தி இருக்குன்றது தெரியலிங்க. ஆக்மே சோலாருக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க HSBC. எதிர்பார்க்குற டார்கெட் 350. இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. கிளீன் மேக்ஸ்க்கும் கவரேஜ் இனிஷியேட் பண்ணி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க HSBC. எதிர்பார்க்குற டார்கெட் 1150. இன்ட்ராடேல கிளீன் மேக்ஸ் 5% அதிகரித்தது. ஏத்தர் எனர்ஜி, JBM ஆட்டோ, அலெக்ட்ரா கிரீன்டெக் போன்ற ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2-5% அதிகரித்தது. CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, டெல்லி அரசு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி டிராஃப்ட் அறிவிச்சிருக்காங்க. வீக்கெண்ட் வீடியோவில் நம்ம இதை செய்தியாகவே பார்த்துருந்தோங்க. சில விஷயங்கள் நம்ம டீட்டெயில்டாகவே பேசியிருந்தோம். பெட்ரோல் பைக்ஸ் இனிமேல்ட்டு வரக்கூடாது, அதற்கு தடை விதிக்கிறாங்க. அப்புறம் 3 வீலர்ஸ்க்கு என்ன மானியம், குட்ஸ்கோ எடுத்து செல்லக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்களுடைய மானியங்கள் என்னன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய பாலிசி டிராஃப்ட் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தியாளர்களுக்கு, குறிப்பாக இந்த 2 வீலர்ஸ்க்கு. ஓலா எலக்ட்ரிக்கும் இன்றைக்கி வீழ்ச்சியாக பார்த்துருக்குங்க. ஆனால் ஓலா எலக்ட்ரிக்கும் பாசிட்டிவாக இருந்திருக்குன்னு நினச்சா செக் பண்ணும்போது அது வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு. அதற்கு என்ன காரணம் பத்திரிகையில் சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த சில நாட்களே ஓலா எலக்ட்ரிக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 40% அதிகரித்ததுன்னு நினைக்கிறாங்க கடந்த 3 நாட்களில். அதோடைய ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. டெல்லி அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியுடைய டிராஃப்ட் குறித்தான ஒரு செய்தி மணி கண்ட்ரோல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைப்ரிட் கார்ஸ் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 50% ரோட் டேக்ஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸில் குறைக்கப்படுது. அதாவது 1.45 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்கும் ஹைப்ரிட் கார்ஸ் உற்பத்தியாளர்களுக்கு. சில கம்பெனிகளோட பேர் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். மாருதி, டொயோட்டா, ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜோதி CNC ஆட்டோமேஷன் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சப்சிடி நிறுவனம் மீது விசாரணை நடத்தி வராங்க ஃப்ரான்ஸ்லன்ற செய்தி பார்த்துருந்தோம். அதோடைய ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி இன்ட்ராடேல 16% வீழ்ச்சியை பார்த்துருக்கு ஜோதி CNC ஆட்டோமேஷன். அட்வான்ஸ் ஆக்ரோ லைஃப் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஹிந்து பிஸ்னஸ் லைனில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து 30 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. LIC இன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. ஏப்ரல் 13 போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க. ஒரு ரிமைண்டர் LIC குறித்து. சில புரோக்கிங் நிறுவனங்கள் அவங்களுடைய சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1325. 33%. வெள்ளிக்கிழமை க்ளோஸுடன் ஒப்பிடும்போது 33% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 41,561. 15% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. டைட்டன் கம்பெனிக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 5102. 15% இந்த டாடா நிறுவனம் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க மார்கன் ஸ்டான்லி. HDFC செக்யூரிட்டிஸ் TCSக்கு ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3000. 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. AstraZeneca ஃபார்மா குறித்து ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பெங்களூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய 64 ஏக்கர் உற்பத்தி ஆலை அவங்க விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. இது வழியாக 3400 கோடி ரூபாய் கம்பெனிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஹிந்து பிஸ்னஸ் லைன் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. மாடர்ன் இன்ஜினியரிங் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் குறித்து ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டாடா ஸ்டீல் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 60 கோடி ரூபாய். இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கி இருக்கிறாங்க. 16% அதிகரித்தது. TGV ஸ்ராக் குறித்து ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு அதிகரிச்சிருக்கிறாங்கன்ற எண்ணிக்கை அவங்க சொல்லிங்க. ஒரு பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கிறாங்கன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சில ப்ராடக்ட்ஸுடைய பெயர்கள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, லிக்விட் குளோரின், குளோரோஃபார்ம், HCl போன்ற ப்ராடக்ட்ஸுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கிறாங்க TGV ஸ்ராக். நாளைக்கு ஏப்ரல் 14 NSE BSE விடுமுறை. ஏப்ரல் 14 அம்பேத்கர் ஜெயந்தி. அனைவருக்கும் அம்பேத்கர் ஜெயந்தி வாழ்த்துக்கள். அதே போல் தமிழ் புத்தாண்டு நாளைக்கு ஏப்ரல் 14 அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.